15:20 சொல்லுகிறது, உன்னை ரட்சிப்பதற்காகவும் ஹல்லேலூயா, உன்னை விடுவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஏசப்பா உங்களை பார்த்து ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார். ரட்சிப்பு என்றாலே விடுதலை தான். ஹல்லேலூயா, உங்களுடைய சூழ்நிலைகளில் இருந்து, உங்களுடைய நெருக்கத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி எரேமியா 15:20 தேவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. உங்களை ரட்சிப்பதற்காகவும் உங்களை தப்புவிப்பதற்காகவும் எத்தனையோ வலைகள், எத்தனையோ கண்ணிகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் வழியாக நீங்கள் கடந்து போயிட்டு இருப்பீங்கள்ல, அதில் இருந்து உங்களை தப்புவிப்பதற்காக, அதில் இருந்து உங்களை விடுவிப்பதற்காக ஏசப்பா உங்கள் கூட இருக்கார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எந்த மனுஷியோ உங்களை கைவிட்டாலும் கவலைப்படாதீங்க. உறவுகள் கைவிட்டாலும் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏசப்பாவை இறுக்கி பிடிச்சிக்குங்க. நீங்கள் தான் எனக்கு உதவி, நீங்கள் தான் எனக்கு துணை, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாய் அவர் உங்களை ரட்சித்து, அவர் உங்களை தப்புவித்து, உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலையில நிறுத்துவார். பாதுகாப்பான ஒரு இடத்துல நிறுத்துவார். ஹல்லேலூயா, நன்மையான ஒரு ஈவை உங்களுக்கு அவர் தருவார். நஷ்டங்கள் லாபமாய் மாறும், தீமைகள் நன்மையாய் மாறும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும், நெருக்கங்கள் விசாலமாய் மாறும். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. இதுவரையிலையும் எதுவுமே எங்களுக்கு நடக்கலையே, எத்தனையோ ஜெபங்கள், எத்தனையோ காரியங்கள், எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோமே, நமக்கு எதுவுமே நடக்கலைன்னு வருத்தத்தோட வேதனையோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்லுறேன், உங்களை ரட்சிப்பதற்காகவும் உங்களை தப்புவிப்பதற்காகவும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் கலங்க தேவையில்லை, எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவருடைய கரத்தை இறுகி பிடிச்சிக்குங்க. இது ஏசப்பா கரம் அப்படின்னு நினச்சிக்குங்க. அவரோட நீங்கள் நடக்கும்போது, அவரோட நீங்கள் இருக்கும்போது, அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது நிச்சயமாய் அவர் உங்களை ரட்சித்து, அவர் உங்களை தப்புவித்து, அவர் உங்களை விடுவித்து, எல்லா நெருக்கத்தில் இருந்தும், எல்லா கண்ணீரில் இருந்தும், எல்லா கவலையில் இருந்தும், எல்லா காயங்களில் இருந்தும் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்களை புரிந்து கொள்வார். யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா ஒருத்தர் போதுங்க உங்களை புரிந்து கொள்வதற்கு. உங்களுடைய காயங்களை கட்டுவதற்கு அவர் ஒருத்தர் போதுங்க. மனிதர்கள் இன்னும் காயத்தை பெரிதுபடுத்தி விடுவார்கள். ஆனால் ஏசப்பா அந்த காயத்துக்கு மருந்து போடுகிறவராய் வருவார். கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை ஏசப்பாக்கு தெரியப்படுத்துங்க. அவர் உங்களை விடுவிப்பார், உங்களை தப்புவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.